அதாவது மக்களோட பார்வையில் பாமக அப்படின்னாலே ஜாதி கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை குத்தி வச்சுருக்காங்க. அது அப்படி தான் பார்க்குறாங்க நிறைய பேர். ஆனால் நீங்கள் ஒரு ஆதி திராவிட வகுப்பில் இருந்துக்கிட்டு பாமகவில் பயணிக்கிறீங்க. எத்தனை வருஷமாக சார் பயணிக்கிறீங்க? உங்களோட பார்வையில் பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படிப்பா சார் பார்க்குறீங்க? பொதுவாக நம்ம தொகுதியில் இந்த இஸ்லாமியர்கள் வாக்குகளை பெறும்போது இவங்க பிரதான வார்த்தையை பயன்படுத்துறது என்னன்னா, நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும். இந்த பிஜேபிங்கிற ஒரு வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்தி ஓட்டுகளை அறுவடை செஞ்சுக்கிறாங்க. அதனால் அப்படி செய்கிற நீங்கள் அந்த இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் செஞ்ச நல்லது என்ன? பூச்சாண்டி வரான்னு சொல்லி பிள்ளைக்கு சோறு விட்டுற மாதிரி பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்து என்ன நீங்கள் இதெல்லாம் பெரிய தப்பு. நீங்கள் நல்லது வேட்பாளர்கள் வந்து வர்றது கிடையாது, எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் வராங்க ஓட்டு கேட்கறதுக்கு, அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு பிறகு வரவும் மாட்டாங்கிற மாதிரி ஒரு எல்லா ஊர்லேயுமே இருக்குது சார். ஆனால் நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு பிறகு மக்கள் எளிதில் உங்களை அணுக முடியுமா? தலைவரே சொல்லியிருக்கிறார், விடுதலை சிறுத்தைனாக்க லத்திய வாயில் வச்சு குத்தி அடித்தாலும் தெம்பா ஏமா நிற்கிறானோ அவன் தான் ஒரிஜினல் விடுதலை சிறுத்தை. தலைவரே பல மேடைகளில் பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது இந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதிங்கிறது உங்களுக்கு தொப்புள் கொடி தொகுதி, எங்கள் தாய் தொப்புள் கொடி உறவுங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற ஒரு நபரை கூட நீங்கள் தேர்வு செய்யாமல் இருக்கிறது அந்த கட்சிக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய துரோகம். பார்த்து வளர்த்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினோம்னா அவன் படிப்பு கற்றுக்கிட்டு வரானோ இல்லையோ குடிக்க கற்றுட்டு வந்துடுறான். இந்த நிலையை நம்ம சேஞ்ச் பண்ணாவே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், இவன் உடம்பு வலிமையாகவும் இருப்பான், இந்த மாதிரி கெட்ட சிந்தனைகள் வராது. திருட்டு, செயின் பறிக்கிறது, பெண்களை பலாத்காரம் பண்ணுறது, இந்த மாதிரி சிந்தனைக்கெல்லாம் மெயின் ரீசனே அவனுக்கு கிடைக்கிற அந்த போதைப் பொருள், அந்த கஞ்சா தான். அதை நான் கண்டிப்பாக ஒழிப்பேன். அந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக நிச்சயம் இந்த கஞ்சாவை ஒழிப்பேன் சார். பணம் கட்டாக வச்சுக்கிட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இல்லைங்க சார். நான் உள்பட விவசாய வேலையில் அம்மா அப்பா தாத்தாலாம் அரும்பாடுபட்டு கண்ணஞ்சதை தொங்க மொழி பிதுங்க உப்பளம் மேலே படிய வெயிலில் வேகிற வெயிலில் இவங்க வேலை செஞ்சு அந்த காசில் தான் பிள்ளையை படிக்க வைக்கிறாங்க சார். என்ன கனவோட? திரும்ப மதியம் சாப்பிட்றான், 2 மணி நேரம் தூங்குறான், திரும்பி 5 மணிக்கு அதே இடத்துக்கு போகிறான். அதே மாதிரி நைட்டு 10 மணி வரைக்கும் பசங்களோட பேசிட்டு விளையாண்டுட்டு இதே மாதிரியே நாள் கழிச்சுட்டு மீண்டும் சாப்பிட்டு வீட்டு படுத்துறான். இதுதான் சார் இன்னைக்கு காட்டுமன்னார் கோயில் தொகுதியில். காட்டுமன்னார் கோயில் அரசியல் களம் சூடாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். மருத்துவ சேவையிலிருந்து மக்கள் சேவையில் என்டிஏ கூட்டணி பாமக வேட்பாளர் மருத்துவர் அன்புசோழன் அவர்களை தான் இன்றைக்கி வந்து சந்திக்க போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற்றால் முதல் 100 நாட்களில் என்னென்ன பணியை சார் முதல்ல செய்வீங்க? தொகுதியில் அடிப்படை தேவையே நிறைய கிராமங்களில் இன்னும் குடிநீர் போய் சேராமல் இருக்குங்க சார். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க திருமூட்டம் பகுதியில் பல கிராமங்களில் இன்னும் தெளிவான குடிநீர் இல்லைங்க சார். சுத்தமான குடிநீர் இல்லை. இன்னமும் குடிக்கிற தண்ணியை கடையில் வாங்கி தான் சார் குடிச்சிட்ருக்காங்க. அது வந்து ஒரு நாளைக்கு நம்ம வெளியில் பயணம் பண்ணும்போது ஒரு டம்ளர் ஒரு பாட்டில் வாங்கி குடிக்கிறதுங்கிறது அது நம்ம எக்கனாமிக்கலாக அது பொருந்துங்க சார். ஆனால் அத்தியாவசியம் டெய்லியுமே குடும்பமே பாட்டிலில் கேனில் தான் வாங்கி குடிக்கணுங்கிறது ஒரு ஏழை எளிய வீட்டில் அது ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒன்றுங்க சார். அப்படியே நம்ம பகுதி இங்கே காட்டுமன்னார் இருக்கிற திருமுட்டத்துலேருந்து அப்படியே காட்டுமன்னார் கோயில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே வீராணை ஏரியிலேருந்து தண்ணி சென்னைக்கு போகுதுங்க சார். 300 கிலோமீட்டருக்கு மேலே தண்ணிக்கு பைப் போட்டு சென்னைக்கு எடுத்துகிட்டு போகிறோம் குடிநீர். அது நல்ல விஷயந்தான் சார். அங்கே இருக்கிற மக்கள் கொடுக்குறது நல்ல விஷயந்தான். ஆனால் அதுலேருந்து 5 கிலோமீட்டரில் இருக்கிற ஆழ்கொண்டனத்தம், செவக்கத்தை சுற்றி உள்ள கிராமங்களுக்கு இன்னமும் தண்ணி குடிநீர் போய் சேரலைங்க சார். அவங்கெல்லாம் அங்கே வந்து சவுறு தண்ணியை தான் குடிச்சிட்ருக்காங்க. அதனால் கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குங்க சார். அது அந்த நிலையை வந்து முதல் 100 நாளில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய நடவடிக்கை என்ன இருக்கும்னாக்க அனைத்து கிராமங்களுக்கும் தெளிவான குடிநீர், சுத்தமான குடிநீர், பாதுகாப்பான குடிநீர் செய்து தருவோம். அடுத்து சார், காட்டுமன்னார் கோயில் தொகுதியை அடுத்த 5 வருஷத்தில் நான் இப்படி மாற்றணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல சார், அது எப்படி சார்? காட்டுமன்னார் கோயில் தொகுதியை பொறுத்தளவுக்குங்க சார், படித்த இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகம் உள்ள தொகுதிங்க சார் அது. ஆனால் அவங்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு இங்கே இல்லைங்க சார். அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாக்க இங்கு விவசாயம் சார்ந்த எக்ஸ்போர்ட், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதிங்க சார். அப்படி பார்த்திங்கனாக்கா நம்ம ஊரில் காய்கறிகள் இருக்குது நிறையா விவசாயத்தில். முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், அதே மாதிரி கத்திரிக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்குங்க சார். இது வந்து எளிதில் நம்ம பகுதியில் கிடைக்கிறது. இது வந்துங்க சார் மெனக்கிட்டு இவன் பர்ச்சேஸ் பண்ணி அனுப்ப வேண்டாம் சார். என் தம்பிங்களுக்கே தெரியும் இங்கே விவசாயம் பண்ணுறது எப்படின்னு தெரியும், அதை விளைவிக்க தெரியும். அதை மார்க்கெட்டிங் இல்லாததுனால தான் பிள்ளைங்கள்ட்ட வருமானம் இல்லாமல் இருக்குங்க சார்.
அப்போது இன்றைக்கி படித்த இளைஞர்கள்லாம் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சிங்க சார், குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டு நேராக ஒரு வாட்டர் டேங்கோ இல்லாட்டி கோயிலோ இல்லாட்டி ஒரு ஆலமரமோ ஊரில் ஒரு இடத்துல இருக்குங்க சார், அந்த மரத்துக்கு போயிடுறான். இவன் என்ன பண்ணிடுறாங்கனாக்க அப்படியே மதிய உணவு வேலை வரைக்கும் இந்த செல்லில் இருக்கிற அந்த ரீல்ஸாக பார்த்துட்டு இருக்காங்க சார். திரும்ப மதியம் சாப்பிட்றான், 2 மணி நேரம் தூங்குறான், திரும்பி 5 மணிக்கு அதே இடத்துக்கு போகிறான். அதே மாதிரி நைட்டு 10 மணி வரைக்கும் பசங்களோட பேசிட்டு விளையாண்டுட்டு இதே மாதிரியே நாள் கழிச்சிட்டு வீட்டு சாப்பிட்டு வீட்டு படுத்துறான். இதுதான் சார் இன்றைக்கி காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் இருக்கிற நிறைய பிரதான படித்த இளைஞர்கள். இது எல்லாமே சாதாரண படிப்பு இல்லை சார், டிகிரி படித்த பிள்ளைங்க செய்கிற வேலையாக இருக்குது. இவங்களுக்கு நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுற லைசன்ஸ் பிளான் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க இவன் காலையிலே தூங்கி எழுந்திரிச்சோடனே ஒரு 25 கிலோ ஒரு வெண்டைக்காயை ஒரு ஜெர்மனியோ இல்லாட்டி லண்டனோ இல்லை அமெரிக்காவோ இது போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்க இங்கே நம்ம ஊரில் விற்கிற விலைவாசியை விட 20-25 மடங்கு கூட அங்கெல்லாம் கிடைக்குங்க சார் விலை. அப்போது ஒரு நாளைக்கு அவனுடைய வருமானம் 4000லேருந்து 5000 வரைக்கும் வருமானம் வரும். மாதம் 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் அவனுக்கு இன்கம் இருக்கும். அந்த மாதிரி நிலையை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா அவன் அந்த மாதிரி சோம்பேறித்தனமாக செல்லை வச்சுட்டு பார்க்குறது, வீணாக தேவையில்லாமல் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி செல்லை நோட்டிக்கிட்டு போதை பழக்கத்துக்கு அடிமையாகிட்டு கிடக்கிறது, அதை இல்லாமல் சண்டை வாங்கிட்டு ஊரில் பிரச்சனை ஆகிட்டு கிடக்கிறது, இவனுக்கு நேரமே இருக்காது. அடுத்த நாளைக்கு தேவையான காய்கறிகளை நம்ம எப்படி ரெடி பண்ணணும், அது எந்த நாட்டில் பையர் இருக்காங்க, எந்த நாட்டுக்கு அது வாண்டட் இருக்குது, எந்த நாட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற சிந்தனையிலே இருக்கிறதுனால ஏகப்பட்ட அவனை சுற்றி உள்ள பிரச்சனைகள்லாம் தீரும். இந்த நிலை இந்த காட்டுமன்னார் தொகுதியில் இருக்க அத்தனை இளைஞர்களுக்கும் நிச்சயம் இதை கொண்டு வருவான் சார். ஏன்னா அது மாதிரி கொண்டு வந்துட்டாவே அவன் என்ன பண்ணுவான்னாக்கா ஒரு 25 கிலோ ஒரு காய் ஒருத்தன் ஏற்றுமதி பண்ணுறான்னாக்க அது மாதிரி ஊரில் ஒரு 50 பேர் ஏற்றுமதி பண்ணுறான்னா 50 காய்கறியும் அவனால் விளைய வைக்க முடியாது. அதை சுற்றி இருக்கிற விவசாயிகள்கிட்ட தான் அவன் பர்ச்சேஸ் பண்ணுவான். விவசாயிகளுக்கு வேலை கொடுப்பான். இவன் தம்பி காய் வாங்குறான்னு தெரிஞ்சிச்சுனாக்க அங்கே இருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. மார்க்கெட்டிங் இங்கே இம்பார்ட்டன்ட் சார். நிறைய விளையுது, நிறைய வேலை செய்ய ஆள் இருக்குது, நிறைய உடல் உழைப்பு போடுறோம், நிறைய நேரங்கள் இருக்குது சார், நிறைய மனித வளங்கள் இருக்குது. ஆனால் அதை நம்ம முறையாக பயன்படுத்தாததுனால நம்ம இன்னமும் நம்ம பின்தங்கிய நிலையிலே இருக்கோம். நிச்சயமாக நான் ஜெயிச்சு வந்த பிறகு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை என்னோடய தம்பிகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க சார். படித்த இளைஞர்கள், டிகிரி முடித்த இளைஞர்கள் பார்த்திங்கன்னா வெளியூர் தான் வேலைக்கு போகணும், வேலை செய்கிறாங்க, ஃபாரின் போய் வேலை பார்க்குறாங்க. நம்ம லோக்கல் இண்டஸ்ட்ரி எதுவுமே இல்லை காட்டுமன்னார் கோயில் சார்ந்து அப்படின்ற மாதிரி மக்களுக்கு ஒரு இளைஞர்களுக்கு பாருங்க. கண்டிப்பாங்க சார், இது நல்ல கேள்விங்க சார். என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் படிக்க வைக்கிறோம். யாருமே பணம் கட்டாக வச்சுக்கிட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இல்லைங்க சார். நான் உள்பட விவசாய வேலையில் அம்மா அப்பா தாத்தாலாம் அரும்பாடுபட்டு கண்ணஞ்சதை தொங்க மொழி பிதுங்க உப்பளம் மேலே படிய வெயிலில் வேகிற வெயிலில் இவங்க வேலை செஞ்சு அந்த காசில் தான் பிள்ளையை படிக்க வைக்கிறாங்க சார். என்ன கனவோட எப்படியாவது நம்ம பிள்ளை படித்து ஒரு இன்ஜினியர் ஆனான்னா அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பான், மாதம் நல்ல கை நிறையா சம்பாதிப்பான், அவன் குடும்பத்தை நமக்கு எதுவும் செய்யலைனாலும் அவன் குடும்பத்தை மேம்படுத்திப்பாங்கிற நோக்கத்தில் தான் சார் படிக்க வைக்கிறாங்க. இப்படி தான் டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், வக்கீல் ஆக்கணும், இப்படி நிறைய கனவுகளோடு தான் மற்றவங்க நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் நம்ம பகுதியை பொறுத்தளவுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவன் படித்து வந்தாலும் வேலை அவன் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கிறதில்ல. அதனால தான் இவன் வெளியூருக்கு திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னை இப்படிலாம் வெளியூருக்கு போய் வேலைக்கு போக வேண்டியது. அங்கே போனாலும் சம்பளம் ஏதாவது கிடைக்கிற வாங்கும்போது பார்க்க 18,000, 20,000, 15,000 தெரியும் சார். ஆனால் அவங்க தங்கியிருந்து தங்குற செலவு, சாப்பிட்ற செலவு, அவனுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிற செலவு இதெல்லாம் கழித்து பார்த்தாக்க நம்ம ஊரில் ஒரு 5 நாள் விவசாய வேலை கிடச்சி வேலை செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபான்னு 5 நாளைக்கு வேலைக்கு போகிறான்னா 5000 தான் சார் கிடைக்கும். அந்த 5000 ரூபா தான் அவனுக்கு மிஞ்சும். இவன் ஒரு மாதத்தில் ஊர்லேயே இருந்து 5000 சம்பளம் வாங்கி அந்த அப்படியே பத்திரமா வீட்டில் கொடுக்குறதுங்க. இவன் 15,000 சம்பளம் வாங்கி 10,000 செலவு பண்ணி 5000 அனுப்புறதுங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக தம்பிகள் உழைக்கிறாங்க. ஆனால் லாபம் பார்த்திங்கன்னா 5 நாளுடைய வருமானம் மட்டும்தான் அவன் கையில் மிஞ்சுது. அந்த நிலையை மாற்றுறதுக்கு தான் நம்ம அந்த எக்ஸ்போர்ட் சொன்னோம். படித்த இளைஞர்களுக்கு என்னன்னாக்கங்க சார், இந்த விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை நம்ம ஊருக்கு கொண்டு வரணும் சார். விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைனாக்க அரிசி, இங்கே நெல் பிரதானமான தொழிற்சாலை. இந்த நெல் நம்ம உற்பத்தி நல்லா நிறையா இருக்குது சார். நம்ம இது டெல்டா மாவட்டங்களில் வருது. நெல் உற்பத்தி சூப்பராக இருக்கும். அந்த நெல் உற்பத்தியிலேருந்து நெல்லாக விற்றாக்க நமக்கு லாபம் இல்லை. அதை அரிசியாக மாற்றி விற்கணும். அரிசியாக மாற்றி அதை பேக்கெட் பண்ணி அது செக்ஷன் நெகட்டிவ் செக்ஷன் வச்சு வேக்கம் வச்சு அதை நல்லா பக்காவாக பேக்கெட் பண்ணி இது நம்ம வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் சார். நல்ல குவாலிட்டியானதான். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி ரகங்கள்லாம் நிறைய மாறி வருதுங்க சார். மக்கள் மத்தியில் நிறைய வருது. இப்போ கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, இப்படி நிறைய ஏகப்பட்ட பாரம்பரிய அரிசிகளை இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதை நம்ம மதிப்பு கூட்டி சேல் பண்ணுறதுனால நமக்கு லாபகரமான தொழிலாக இந்த நம்ம படித்த இளைஞர்களுக்கு இது நிச்சயம் மாற்றி தருவோம்.
சரிங்களா சார். அவன் அப்போ தான் அவன் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை செய்கிற மாதிரி தோணும். இப்போ ஒரு இன்ஜினியர் இருக்காருனாக்கா, ஒரு கம்பெனி ஒன்று உருவாக்குறோன்னா, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா அதில் இருக்கிற மிஷினரி சம்மந்தப்பட்ட மெக்கானிக்கல் ஒர்க் செய்வாங்க, அதில் வர இன்கம் இருக்கும். அப்போ தான் அவன் தன்னறிவு அடைவான் சார். அது இல்லாமல் ஜவுளி கடையிலையும் துணி கடையிலையும் இது ஹோட்டல்லையும் வேலை செய்கிறதுக்கு தான் அவன் படிக்கிறாங்கனாக்கா, இவனுக்கே நம்ம 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும். அந்த காசை சேர்த்து வச்சு 12வது படித்த உடனே நிறுத்திட்டு அவனுக்கு ஒரு தொழில் தொடங்கி வச்சாலாமே, ஒரு ஜவுளி கடை வச்சு கொடுத்துட்டு உட்காந்துடலாமே. அந்த நிலையை நிச்சயம் நான் மாற்றுவேன் சார், தொழிற்சாலை கொண்டு வருவேன். லால்பேட்டையில் வந்து இஸ்லாமியர்களோட முக்கிய கோரிக்கை மருத்துவமனை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது வந்து கடைசி வரைக்குமே எங்களுக்கு அமைச்சு தரல அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை இருக்குது சார். இப்பயும் அந்த வேட்பாளர்கள்லாம் வந்து இது மாதிரி மருத்துவமனை அமைச்சு தருவோம் அப்படின்ற வாக்குறுதி இப்பயும் கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுவீங்களா சார்? இது நம்ம ஊருன்னு இல்லைங்க சார். இதுக்கு முன்னாடி இருந்த கேண்டிடேட்டு ஏகப்பட்ட ஊரில் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் சார் வந்திருக்காரு. நான் இப்போ ஓட்டு கேட்டு அங்கெல்லாம் போகும்போதெல்லாம் அவங்க இது மாதிரி இந்த கோரிக்கை ஆதி திராவிடர் பகுதியில் ஏதோ பெரும்பான்மையாக வசிக்கிற ஆதி திராவிடர் பகுதியில் இது நிறைய பேர் இந்த கோரிக்கை சொல்கிறாங்க. எனக்கு ரோடு போட்டு தரேன்னு சொன்னார், தண்ணி ரெடி பண்ணி தரேன்னு சொன்னார், எதுவுமே செய்யலை, இந்த ஊருக்கே வரல அப்படிங்கிற நிறைய தாட்டு வந்துச்சுங்க சார். ஆனால் லால்பேட்டையை பொறுத்தவரை இந்த தொகுதியில் இந்த 2 சமூகம் சமமாக ஓட்டு வாங்கிடும். இந்த லால்பேட்டை சமுதாயம், நம்ம இஸ்லாமியர் சமூகம் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவங்க நிச்சயம் வெற்றி பெறுவாங்க சார். அந்த நிலையை வந்து பல ஆண்டுகளாக தீர்மானித்து வந்திருக்கு. ஆனால் அந்த நிலையில் அவங்களுடைய ஓட்டை ஈஸியாக இவங்க கிடைச்சிடுதுங்கிறதுனால, இவங்க கூட்டணிக்கு ஈஸியாக கிடைச்சிடுதுங்கிறதுனாலேயே அவங்கள ரொம்ப அலட்சியப்படுத்திட்டு, லால்பேட்டைங்கிறது மிகப்பெரிய ஒரு சென்டருங்க சார். அந்த சென்டரில் மருத்துவமனை நிச்சயம் வேணும். ஏன்னு கேட்டாக்கா, நான் லால்பேட்டையில் இருக்கிற இஸ்லாமியர்களை யாருமே நான் வந்து அம்மா அப்பான்னு தான் எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன் சார். அம்மா அப்பா அண்ணன் தம்பி இது மாதிரி உறவு வச்ச ஆட்சி இந்த மாதிரி தான் சார் நான் பழகியிருக்கேன். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நிச்சயம் அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக வேணும். நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனோடனே முதல் கோரிக்கையாகவே நம்ம லால்பேட்டையில் மிக பிரசவம் பார்க்குற அளவுக்கு அத்தியாவசிய அத்துணை விஷக்கடிகள் ஊசி மருந்துகள் அங்கே இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு நவீனம் வாய்ந்த ஸ்கேன் வசதியோட, எதுக்குமே நம்ம பிள்ளைங்க அங்கே வெளியில் போகக்கூடாது. அங்கேயே அனைத்தும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அங்கே பயன் இல்லைங்க சார், அதை சுற்றி இருக்கிற இந்துக்களுக்குமே அது மிகப்பெரிய பயன்பெற வகையில் தான் லால்பேட்டையில் ஒரு ஹாஸ்பிட்டல் திறந்தால் அமையும். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் வாக்குறுதியாகவே விட்டுட்டு போயிட்டாங்களே ஒழிஞ்சு அதை நிறைவேற்றலை. அதை ஒன்று அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருந்திருக்கும். இப்போ உடம்பு சரியில்லைன்னா காட்டுமன்னார் கோயில் மெனக்கிட்டு அங்கேருந்து 3 கிலோமீட்டருக்கு காட்டுமன்னார் கோயில் ஜிஹெச்சுக்கு வராங்க. திரும்ப அங்கே என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, இங்கே பார்க்க முடியாது, நீங்கள் சிதம்பரம் போங்கிறாங்க. அதுக்கு அவங்க நேராகவே சிதம்பரம் போயிடுவாங்களா சார்? நீங்கள் லால்பேட்டைக்குள்ளே நீங்கள் வச்சுருந்துருந்தீங்கன்னா அவங்க உடம்பு சரியில்லைன்னு ஒரு பிரசவத்துக்கு ஒரு பெண்ணுக்கு தங்கச்சிக்கு பிரசவம் அப்படின்னு விட்டுட்டு போகிறாங்க ஒரு அண்ணங்காரன்னா, அங்கே செக் பண்ணிவிட்டு இல்லாமல் அது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, நீங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு போங்கன்னு உடனே போயிட முடியும். இங்கே வந்துட்டு அப்புறம் இன்னொரு தடவை போயிடுறது இது உயிரோடு விளையாடுறதுக்கு சமம். இதை தயவு செஞ்சு இது ஒரு வாக்குறுதியாக நீங்கள் கொடுத்து ஏமாற்றிட்டே இருக்கீங்க. இஸ்லாமியர் மக்கள், என்னுடைய உறவுகள், என்னுடைய அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி ஆட்சிகள்லாம் கவனம் கொள்ளணும். நம்ம ஓட்டு ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கிறதுனால, நம்ம கேட்டாலும் கேட்கலாலும் அவங்க நமக்கு போட்டுருவாங்கங்கிற சிந்தனையில் அவங்க இருக்கிறதுனால அவங்க உங்கள்கிட்ட பொய்யான வாக்குறுதிகளை அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. அவங்க செய்யலை. நான் உங்கள் வீட்டு பிள்ளையா, நிச்சயம் எனக்கு இந்த தடவை நீங்கள் வாக்களித்து என்னை ஜெயிக்க வச்சிங்கன்னா முதல் கோரிக்கையாக அங்கே அதிநவீனம் வாய்ந்த ஸ்கேன் வசதியோட, பிரசவ வசதியோட, விஷகடிகளுக்கு ஊசி வசதியோட அத்தனை மருந்துகளும் உள்ளே இருக்கிற மாதிரி நான் ஒரு டாக்டர் அந்த அடிப்படையில் சொல்கிறேங்க. நிச்சயம் நம்ம பகுதியில் லால்பேட்டை பகுதியில் நல்ல பிரம்மாண்டமான ஒரு அரசு மருத்துவமனை வரும். இதுக்கு நான் வாக்குறுதி தரேன். இதை வாக்குறுதியாக மட்டும் எடுத்துக்காதீங்க, நான் கிட்டே இருந்து இது செஞ்சு அங்கே இருக்கிற மூத்த முன்னோடி ஒருத்தரை வச்சு திறக்க வைக்கிறேன் சார். அதுபோல் நீங்கள் சொன்னீங்க வந்து மக்கள் வந்து போகிற இடத்துலலாம் வந்து இது மாதிரி வேட்பாளர்கள் வந்து வர்றது கிடையாது, எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் வராங்க ஓட்டு கேட்கறதுக்கு, அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு பிறகு வரவும் மாட்டாங்கிற மாதிரி ஒரு எல்லா ஊர்லேயுமே இருக்குது சார். ஆனால் நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு பிறகு மக்கள் எளிதில் உங்களை அணுக முடியுமா? என்ன அணுகிறது ரொம்ப எளிதுங்க சார். அவங்கள பிடிக்கணும், இவங்களை பிடிக்கணும், அவங்க மூலியமாக வரணும்லாம் கிடையாது. நான் காட்டுமன்னார் கோயிலில் ரம்ஜான் தைக்காலில் அன்புதனம் பல் மருத்துவமனைன்னு ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கேன். அதில் தான் என்னுடைய அலுவலகமும் இருக்கும். நீங்கள் மக்களோட மக்களாக தான் நான் எப்போதும் நான் இருக்கேன். ஒரு நாளைக்கு 200 பேர் 100 பேர் நான் சந்திக்கிறேன் சார். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்னை தேடி அங்கே போகணும் இங்கே போகணும், அந்த ஆஃபீஸ் பூட்டி இருக்குது, இங்கே ஆஃபீஸ் பூட்டி இருக்குது, சார் இருக்கார், இல்லை நீங்கள் எந்நேரமாக இருந்தாலும் ரம்ஜான் தைக்காலில் இருக்கிற அன்புதனம் மருத்துவமனைக்கு நீங்கள் வரலாம், உங்கள் குறைகளை சொல்லலாம். அடுத்த கொஞ்ச நாள்லேயே அதுக்கான ரிசல்ட்டும் தெரிஞ்சுக்கலாம் சார். காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் உள்ள பெண்களோட பாதுகாப்புக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த நடவடிக்கை நான் எடுப்பேன், இந்த ஸ்டெப்பு நான் எடுப்பேன் அப்படின்னு எந்த ஸ்டெப் சார் எடுப்பீங்க? இது பாருங்கள் சார், இது நிறைய பாலியல், தமிழ்நாடு ஃபுல்லாகவே பாலியல் வன்கொடுமை இருக்குங்க சார். அது பெண்களை புரிய வச்சு தான் அந்த பெரிய லெவலில் அது நடக்குதுங்க சார். இதுக்கு நம்ம பகுதியில் இந்த கஞ்சா, கராயின் இது போன்ற கொடுமையான போதை பழக்கத்துலேருந்து பிள்ளைங்களை விடுபட்டுனாவே இவன் அந்த சிந்தனையை விட்டு வெளியே வந்துடுவாங்க சார்.
இவன் அந்த கஞ்சா போடுறதுனால தான் 80 வயசு பாட்டின்னு கூட பார்க்காம கூட இது பண்ணுறான் சார். இதெல்லாம் வந்து காரணமே, இதுக்கு மெயின் காரணமே போதைப்பொருள் தான். எளிதில் இந்த 5 ஆண்டில் ஈஸியாக எல்லா ஸ்கூல்லையும் கிடைக்கிற அளவுக்கு கஞ்சா வந்துருச்சுங்க சார். அது எப்படி மிட்டாய் வடிவத்தில் வந்துருச்சுங்க சார். இப்போ யாருமே தப்பு செய்யணுன்ற நோக்கத்தில் போய் எவனும் செய்கிறதில்ல. ஒரு போதையில் கூட இருக்கிறவனுடைய ஸ்டிமுலேஷன் போதையில் இருக்கிறதுனால தான் சார் இந்த தப்புலாம் நடக்குது. போதையை வந்து நம்ம தடுக்கணும். போதைனா எப்படிங்க சார், ஃபஸ்ட்டு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கல் கடை இருக்கும் ஆரம்ப காலத்தில், நம்ம அப்பா காலத்துலலாம். அங்கே பயப்படுவான் பசங்க போகிறதுக்கு. அப்போ அம்மா தூரத்தில் போனால் தாத்தா இருப்பார், மாமா இருப்பார், கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு குடிக்காமல் கொஞ்சம் பேர் இருந்தான் சார். அப்புறம் சாராய கடைகள் அரசாங்கம் கொண்டு வந்து நடத்துச்சு. அந்த கடைகள் வந்து எங்கே பார்த்தாலும் இருக்குங்கவும் இந்த ஊரில் போய் வாங்கினா தானே நம்ம தெரிஞ்சவன் இருப்பான், அடுத்த ஊரில் போய் வாங்குவோமேனு வாங்கி குடிச்சிட்ருக்கான். இப்போ படிப்படியாக அதெல்லாம் தாண்டி வந்து இப்போ மிட்டாய் வடிவத்தில் ஸ்கூல் பிள்ளைங்க ஒரு மிட்டாயை உரித்து வாய்க்குள்ளே போட்டானாக்க 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் 10 மணி நேரம் போதையிலே இருக்கான். ஒரு பிள்ளை 8 மணி நேரம் போதையில் இருந்தானா அவன் எப்படி சார் பாடத்தை கவனிப்பான்? வீடு வரும்போது அவன் இப்போல்லாம் இருக்கிற அப்பா அம்மா பிள்ளையை நம்ம பார்த்து வளர்த்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினோம்னா அவன் படிப்பு கற்றுக்கிட்டு வரானோ இல்லையோ குடிக்க கற்றுட்டு வந்துடுறான். இந்த நிலையை நம்ம சேஞ்ச் பண்ணாவே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், இவன் உடம்பு வலிமையாகவும் இருப்பான், இந்த மாதிரி கெட்ட சிந்தனைகள் வராது. திருட்டு, செயின் பறிக்கிறது, பெண்களை பலாத்காரம் பண்ணுறது, இந்த மாதிரி சிந்தனைக்கெல்லாம் மெயின் ரீசனே அவனுக்கு கிடைக்கிற அந்த போதைப் பொருள், அந்த கஞ்சா தான். அதை நான் கண்டிப்பாக ஒழிப்பேன். அந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் உறுப்பினரான நிச்சயம் இந்த கஞ்சாவை ஒழிப்பேன் சார். பெண்கள் பாதுகாப்புக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் சிசிடிவி கேமரா, இப்போ நிறைய டெக்னாலஜி வந்து போச்சு. ஆனால் நம்ம அதை முறையாக பயன்படுத்துறதில்ல. நிறைய இடத்துல நம்ம சிசிடிவி கேமரா வச்சு இன்னும் அதுக்கு தனி குழு அமைச்சு, கண்காணிக்க தனி குழு அமைச்சு அதில் நம்ம பெண்களுடைய பாதுகாப்பை 100% உறுதி செய்துக்கலாங்க சார். மருத்துவர் அப்படின்றதுனால அந்த கேள்வி உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன் சார். காட்டுமன்னார் கோயிலில் சுகாதாரம், மருத்துவ வசதி எப்படி இருக்குது தற்போதைக்கு? மருத்துவத்தை பொறுத்தளவு காட்டுமன்னார் கோயிலில் இருக்கிற ஜிஹெச்சில் நல்ல ஓரளவுக்கு மருத்துவங்கள் இப்போ நவீனங்களாக வந்திருக்குங்க சார். ஆனாலும் அங்கே சுத்தம் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம தனியார் மருத்துவமனையை மெயின்டைன் பண்ணுற மாதிரி அரசு மருத்துவமனை இது நம்ம தொகுதியும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடுகள்லையும் இருக்கிற நிலவரம் இதுதான். நம்ம பொதுமக்களுமே சரி அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறது நல்கிறதில்ல, அங்கே இருக்கிறவர்களும் அதை இது பண்ணுறதில்ல. ஆனால் அதுக்கு நமக்கு பல திட்டங்களை வச்சு இப்போ கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று வச்சு இப்போ கூட அறிவிச்சிருக்காங்க. 150 நாளாக கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு சார் கூட்டணியில். அதுபோல் நகரப்புறங்களில் துப்புரவு பணியாளர்களுக்குன்னு ஒரு இது வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அரசு மருத்துவமனையை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டுமே பிரதான கோரிக்கையாக எடுத்து அதில் ஒரு நாளைக்கு 40லேருந்து 50 பேர்களை வேலைக்கு பயன்படுத்தி அவர்களுக்கும் பொருளாதாரம் சம்பளம் கொடுத்தா மாதிரி இருக்கும், நம்ம மருத்துவமனையும் சுத்தம் பண்ண மாதிரி இருக்கும். இது தனியார் மருத்துவமனைக்கு நிகராக அரசு மருத்துவமனையை நான் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு அதை மெயின்டைன் பண்ணுவோம் சார். ஒரு முக்கியமான கொஷின் சார் இது. என்டிஏ கூட்டணியில் பாமக சார்பில் மாம்பழம் சின்னத்தில் வேட்பாளராக நிற்கிறீங்க. அதாவது மக்களோட பார்வையில் பாமக அப்படின்னாலே ஜாதி கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை குத்தி வச்சுருக்காங்க. அது அப்படி தான் பார்க்குறாங்க நிறைய பேர். ஆனால் நீங்கள் ஒரு ஆதி திராவிட வகுப்பில் இருந்துக்கிட்டு பாமகவில் பயணிக்கிறீங்க. எத்தனை வருஷமாக சார் பயணிக்கிறீங்க? உங்களோட பார்வையில் பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படிப்பா சார் பார்க்குறீங்க? நான் பயணிக்கிற கட்சியை பொறுத்தளவுக்கு எத்தனை வருஷமாக பயணிக்கிறேங்கிறத விட எனக்கு வினவு தெரிஞ்ச காலத்துலேருந்து இந்த கட்சியில் தான் நான் பயணிச்சிட்ருக்கேன் சார். நான் வேறு கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வந்தவங்கள இல்லை, எங்கள் அப்பா வேறு கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வந்தவங்களாம் அப்பா அந்த கட்சியில் பயணித்தாங்க, அப்படியே பிள்ளையாக நான் பயணிக்கிறேன், நாளைக்கு என் பிள்ளையும் அந்த கட்சியில் பயணிப்பான். இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நெடிய காலமாக மது ஒழிப்புக்கு குரல் கொடுக்குற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சாதி கட்சின்னாக்க மது குடிக்கிறவங்க எல்லாம் வன்னியரா? இல்லை சார், அனைத்து சமுதாயம் பிரதானமாக நிறையா குடிக்கிறது சார்ந்திருக்கிற ஆதி திராவிட வகுப்பை சார்ந்தவர்களும் வன்னியர் சமூகத்தில் இருக்கிற இளைஞர்களும் பிரதானமாக நிறைய பேர் அதில் குடிக்கிறாங்க. அதை இல்லை மது பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க. இப்போ எல்லா சமூகத்தில் இருக்கிறவங்களும், இப்போ இன்னும் சொல்லப்போனாக்க இஸ்லாமியர்களில் ஹராம் என்று சொல்வார்கள் மது இருந்ததுன்னா, அந்த பிள்ளைங்களுக்கு கூட அந்த பழக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க அந்த அரசு. இதுக்கு நீண்ட நெடிய காலமாக குரல் கொடுக்கறது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி சாதி கட்சின்னா அந்த சாதிக்கு தேவையானதை மட்டும்தானே கேட்டிருக்கணும். ஒட்டுமொத்த தமிழகத்தை காக்கணுங்கிற சிந்தனையில் தானே அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அது சிலர் திருப்பி விட்ட ஒரு சதி. இது மாதிரிலாம் திருப்பிட்டோம்னாக்க இது நம்ம ஈஸியாக அவர்களுடைய வாக்குகளை மட்டும் பெற்றுக்கொள்ளலாம், அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டாம்னு சிலர் செய்கிற சதிங்க சார். இது சாதி கட்சி அல்ல. அப்படி பார்த்தீங்கன்னாக்க எங்கள் கட்சியோட பைலாவிலே பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் ஒரு ஆதி திராவிட வகுப்பை சார்ந்தவர் தான் இருக்கணும்னு பைலாவே இருக்குங்க சார். நீங்கள் பொதுச் செயலாளருங்கிறது பவர்ஃபுல்லான போஸ்ட்டு சார் ஒரு கட்சியோட அதுவே நீங்கள் ஒதுக்கி ஒரு எஸ்சிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா இது எப்படி இந்த சாதி கட்சின்னு வரும்?
இது இன்னமும் இதில் இந்த விஷயம் படித்தவர்களும் இந்த விஷயம் தெரிஞ்சவர்களுமே இதையை பற்றி பேசுகிறது அது அவ்வளோ ஆரோக்கியமான அரசியலுக்கு களம் அல்ல. அரசியல் களத்துக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது இல்லை. இது மறுபடியும் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சாதி கட்சியாக முத்திரை கட்டுவது அது தப்பு. ஓகே சார், நீங்கள் கடைசியாக இந்த காட்டுமன்னார் கோயிலை சாதாரண ஒரு குடிமகனாக சுற்றி பார்த்த போது நீங்கள் பார்த்த ஒரு பெரிய பிரச்சனை இது அப்படின்னு எதோ சொல்லுவீங்க? இப்போ இந்த வீராணை ஏரி இருக்குது இல்லைங்க சார், இந்த வீராணை ஏரியில் நிலக்கரி சுரங்கத்தை வீராணம் திட்டம்னே ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க சார். அதை தடுத்து நிறுத்தத்துக்காக டாக்டர் அன்புமணி ஐயா அவர்கள் நெய்வேலியில் ஒரு போராட்டத்தை நடத்தி அப்படியே சேத்தியாத்தோப்பூரில் நாங்கள் அந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக கொண்டு வந்தோங்க சார். காட்டுமன்னார் கோயில் தொகுதி ஃபுல்லாக பாதுகாக்க வேண்டுங்கிறதுக்காக. இல்லைன்னா நிலக்கரி திட்டத்தை வீராணை ஏரிக்குள்ளேயே அங்கே அந்த ஏரிக்கை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த தண்ணியும் வீராணை ஏரியே மரணிச்சு போயிருக்கோம். அதை காப்பாற்றுறதுக்காக நம்ம இந்த தொகுதி ஃபுல்லாக மக்களை திரட்டி போய் நாங்கள் போராட்டம் பண்ணியிருந்தோம் சார். அப்போ ஒரு தடவை பார்த்துருக்கோம். கடைசியாக பூவரதங்குடியில் ஒரு மதுக்கடையை ஒழிக்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் பண்ணி அங்கே பஸ் மறியல் பண்ணி அந்த மதுக்கடையை அகற்றணும். இதுபோல் அந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி முன் நின்று போராட்டம் பண்ணியிருக்கு. காட்டுமன்னார் கோயில் மக்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு இதுப்பா, இது பிடிக்காத விஷயம்ப்பா அப்படின்னா எதாவது சொல்லுவீங்க? இது ஒரு மத நல்லிணக்கமான அனைத்து மதங்களும் சார்ந்த தொகுதிங்க சார். அது ரொம்ப நல்லிணக்கமாக இருப்பாங்க. இப்போ இஸ்லாமியர் பகுதி இருக்கிற இடத்துல பார்த்திங்கனாக்கா அதை சுற்றி இருக்கிற இந்துக்கள் செழிப்பாக இருப்பாங்க. அதேமாதிரி கிறிஸ்துவர்கள் இருக்கிற பகுதியில் பார்த்திங்கனாக்கா அங்கே ஒரு நெறியை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்துக்கள் இருக்கிற பகுதியில் பார்த்திங்கனாக்கா அங்கே ஒரு நெறியை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ அந்த 3 பேருமே ஒரு ஒற்றுமையாக இது இந்த மத சண்டைகள் இங்கே வராமல் ஒரு ஒற்றுமையான இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சார். இதில் பிடிக்காத விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நிறைய இந்த மது எல்லா சமூக மக்களிலும் இந்த மது பழக்கம் இருக்கிறதுனால இதனால் சின்ன சின்ன சண்டைகள் ஊருக்குள்ளேயே வளர்த்துக்கிறது. அடுத்தபடி அதை அப்படியே அந்த மோட்டிவேஷனை மனசில் வச்சுக்கிட்டு போய் அடித்து இது பண்ணிக்கிறது, சண்டை போட்டுக்கிறது. அப்புறம் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு விரைய செலவு பண்ணி அப்பா அம்மாவுடைய மன உளைச்சல் ஆக்குறது. இது மாதிரி ஒரு சில பேர்கிட்ட இருக்குது. இது எல்லார்ட்டும் கிடையாது, ஒரு சில பேர்கிட்ட இருக்குது. ஆனால் பிடிச்ச விஷயம்னா ஒரு நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் நம்ம தொகுதியில் பரவி இருக்குங்க சார். அது மாதிரி சார், வேட்பாளர் அறிவித்த உடனே திமுக சார்பில் பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த தொகுதியில் நிற்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. அப்புறம் திடீர்னு வேட்பாளர் மாற்றம் பண்ணினாங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது பெரிய தவறுங்க சார். அது ஒரு எம்பியை உருவாக்குறதுக்கு பல பேர் உழைக்க வேண்டிய, ஒரு எம்எல்ஏ உருவாக்கணுன்னாவே 1000 கணக்கான பேர் உழைக்க வேண்டியதாக இருக்குங்க சார். ஒரு எம்பி உருவாக்கணுன்னா பல 1000 பேர் உழைச்சா தான் ஒரு எம்பி உருவாக்க முடியுங்க சார். அவங்க உழைப்பை உதாசனம், அதை அன்றைக்கே நான் பேட்டி கொடுத்துருந்தேன் சார். உழைப்பை உதாசனப்படுத்துறது, உங்களை வெற்றி பெற செஞ்ச தொண்டர்களுடைய உழைப்பை உதாசனப்படுத்துறது, அவங்க எத்தனை பேர் வழக்கு வாங்கியிருக்காங்க அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்காக அப்படின்னு அன்றைக்கி பேட்டி கொடுத்துருந்தேன் சார். அப்புறம் அவங்க தலைவர் நிற்காமல் வேறு ஆனாலும் பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி உருவாக்குவதற்கு பல பேர் இந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் உயிர் நீத்திருக்கிறார்கள். பல பேர் இன்னும் 100,000 வழக்குகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனாக்க சார், தலைவரே சொல்லியிருக்கிறார், விடுதலை சிறுத்தைனாக்க லத்தியை வாயில் வச்சு குத்தி அடித்தாலும் தெம்பா ஏமா நிற்கிறானோ அவன் தான் ஒரிஜினல் விடுதலை சிறுத்தை. தலைவரே பல மேடைகளில் பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது இந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதிங்கிறது உங்களுக்கு தொப்புள் கொடி தொகுதி, எங்கள் தாய் தொப்புள் கொடி உறவுங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற ஒரு நபரை கூட நீங்கள் தேர்வு செய்யாமல் இருக்கிறது அந்த கட்சிக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய துரோகம். விடுதலை சிறுத்தை கட்சியில் எத்தனையோ உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தவிர்த்துட்டு காங்கிரஸில் இருக்கிற உறுப்பினருக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தது அது மிகப்பெரிய உங்கள் கட்சிக்கு செய்கிற துரோகம். அந்த துரோகத்தை விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஒருபோதும் மன்னிக்காது. தொண்டர்கள் உங்கள் பக்கம் ஒருபோதும் நிற்க மாட்டார்கள். அதற்கு உதாரணம் இந்த தேர்தல், இந்த 2026 நடக்கிற தேர்தலில் அளிக்கிற வாக்குகள் அது உங்களுக்கு உதாரணமாக இருக்கும். இப்போ 4 முனை போட்டி, இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய மற்ற வேட்பாளர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாருமே ஒரு நோக்கத்தில் தேர்தலை சந்திக்கிறாங்க. அவர்கள் குணத்தில் வச்சு பார்க்கும்போது அவர்களுக்கு அது சரியாகப்படும். ஆனால் மக்களாக நீங்கள் யார் வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம நலத்திட்டத்துக்கு யார் சும்மா வாக்குறுதி கொடுத்துட்டு போவாங்க, சும்மா நம்ம ஓட்டை போட்டியை வீணடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் உங்கள் மனசில் நான் சொல்லி தெரிய வேண்டாம், உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சிந்தனை வரும். அப்படி வருகிற போது யாரை பற்றி நம்ம குறை சொல்லி புண்ணியம் இல்லை, குழுவும் சொல்லக்கூடாது. எல்லாமே ஒரு கேண்டிடேட்டு தான், எல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு நிற்கிறவர்கள் தான். உங்கள் மனசுக்கு உங்களுக்கே தெரியும் யார் வந்தால் நமக்கு இந்த விஷயங்கள் நடக்கும், இதை ஈஸியாக அந்த எம்எல்ஏவை நம்ம பார்த்துட முடியும். நம்ம தொகுதிக்கான ஒரு எம்எல்ஏங்கிறவனே நமக்கு வேலை செய்கிறதுக்காக உருவாக்குற ஒரு வேலையாட்கள் தான் சார். ஆமாம், ஒரு எம்எல்ஏ, ஒரு சட்டமன்ற உறுப்பினருங்கிறது நமக்கு வேலை செய்கிறதுக்காக உருவாக்குற ஒரு வேலையாள் தான். அந்த வேலையாளை எளிதில் பார்க்க முடியும் அப்படிங்கிறவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். அதை நீங்கள் நினச்சிக்கிட்டா போதும். நீங்கள் நல்லதை செஞ்சுருங்க, அவங்களே உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. நீங்கள் நல்லது செய்யாமல் சும்மாச்சிக்கு அவன் இதுன்னு கதை சொல்லி இது ஒருத்தவர்களை பயமுறுத்துறதுக்கு சமம், அச்சுறுத்துறதுக்கு சமம்.
அச்சுறுத்தலை இந்த தடவை இஸ்லாமியர்கள் நம்ப மாட்டார்கள். அவர்கள் ஒரு திறமையான சிந்தனையால் முடிவு எடுப்பார்கள். காட்டுமன்னார் கோயில் மக்களுக்கு நான் நிச்சயமாக இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் அப்படின்னா என்னென்ன வாக்குறுதிகள் சார்? கிராமப்புறங்களில் சாலை மேம்பாடு, இன்னும் தரமான சாலை இல்லை, வசதி இல்லைங்க சார். இந்த சாலை வசதியை தரப்படுத்துவேன். அதேமாதிரி குடிநீர் வசதி, இன்னமும் பல கிராமங்களில் குடிநீர் வசதி சரியாக போய் சேரலை, குடிநீர் வசதியை சரிப்படுத்துவேன். அதே மாதிரி பார்த்திங்கனாக்க இன்னும் பார்த்திங்கன்னா மருத்துவ வசதி எங்கேயுமே போய் சேரலைங்க சார். மருத்துவ வசதி அது மாதிரி பிஹெச் பிரைமரி ஹெல்த் சென்டர் கொண்டு வந்தாங்க. அதில் இன்னும் முக்கியமான மெடிசன்ஸ் இல்லாததுனால மக்கள் அவல நிலையில் இருக்காங்க. அதை தரம் உயர்த்துவோம் சார். இன்னும் நம்ம பகுதியில் திருமுட்டம் சைடெல்லாம் பார்த்திங்கனாக்கா கலை கல்லூரியெலாம் இல்லை சார். அங்கே கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அந்த சைடு இல்லை. அங்கே ஒரு கல்லூரியை ஒன்று உருவாக்கணும். அதேமாதிரி தொழிற்சாலைகள் இந்த பகுதியில் விவசாயம் சார்ந்த நிலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால விவசாயத்தை பாதிக்காத வகையில் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள், சிறு குறு தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அதே மாதிரி படித்த இளைஞர்களுக்கு வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுற அந்த எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் கொடுத்து அவங்கள ஏற்றுமதியில் பிஸ்னஸில் இறக்கி விட்டு அவங்க அதில் வர வருமானத்தை அவங்க தன்னிறைவு அடைகிற மாதிரி இப்படி பல திட்டங்கள் இருக்குது சார். அடிப்படை தேவையான திட்டங்கள் பார்த்திங்கன்னா சாலை, நீர், மருத்துவம், இது மூணும் எல்லா மக்களுக்கும் எளிதில் கிடைக்கிற மாதிரி. இன்னும் பல கிராமங்களுக்கு பேருந்து போகலைங்க சார். இன்னமும் இருக்குது. இவ்வளோ டெக்னாலஜி சுதந்திரம் கிடச்சி இவ்வளோ நாள் ஆகி இன்னும் பல கிராமங்களுக்கு பஸ் வசதி இல்லை. அந்த நிலையும் நம்ம கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினரான பிறகு மாற்றி தருவேன். காட்டுமன்னார் கோயில் தொகுதியை ஓவராலாக ஒரு விசிட் அடிச்சிருப்பீங்க, எங்கெங்கேயோ போயிட்டு வந்திருப்பீங்க. அந்த தொகுதியெல்லாம் பார்க்கும்போது இங்கெங்கெல்லாம் தொகுதி இருக்கா, நம்மளுக்கு இந்த தொகுதியில் இந்த ஊர்லாம் சார்ந்ததாக இருக்கா அப்படின்றலாம் இருந்திருக்கும் சார். இது ஃபஸ்ட்டு இல்லை சார். நான் 2016 ஒரு தடவை தேர்தலில் நின்று அப்போவே தெரியும் நம்ம தொகுதி எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ தொகுதி பின்தங்கிய நிலையில் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் தொகுதியில் இருக்குங்கிறதுலாம் எனக்கு அப்போவே தெரியும் சார். அந்த 10 ஆண்டுகளில் நிறைய அதை பற்றின படிப்புகள் எனக்கு வந்துருச்சு சார். தொகுதியை பற்றின படிப்புகள் எப்படின்னாக்கா இன்னும் இந்த தொகுதிகளுக்குள்ள என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது நான் அப்போ போன மாதிரியே தான் இன்னமும் இருக்குங்க சார். ஒரு சின்ன டெவலப்மெண்ட் கூட இல்லைங்க சார். அதை நம்ம சரி செய்யணும். இப்போது ரோடு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சியில் கூட்டணி இருக்கிறதுனால இன்னும் அதிகப்படியான வாக்குகள் நம்ம பெற்று நிச்சயம் வெற்றி பெறுவோங்கிற சிந்தனை இருக்குது. அதிமுக ஆட்சியில் நிறைய சாலை வசதிகள், கல்லூரி வசதிகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க சார். ஆனால் அடுத்து இப்போது கடந்த 5 வருஷத்தில் தான் ரொம்ப பின்தங்கிய நிலையில் போயிருக்க தொகுதி. ஒரு தடவை நம்ம வாக்களிக்கும் போது தப்பாக வாக்களிச்சிட்டோம்னாக்க 5 ஆண்டுகள் நம்ம பின்தங்கிடுவோங்கிறத மனசில் வச்சுக்கணும். நான் ஒரு மருத்துவர், பல் மருத்துவர். எனக்கு ஏழைகளுடைய சிரமம் என்னன்னு நல்லாவே தெரிஞ்சு வளர்ந்தேன். நான் படிக்கிற காலத்துலேருந்து நான் 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போய் படித்தவன் தான். ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்திலேருந்து வந்த பிள்ளை இல்லை. நான் ஒரு ஏழை எளிய விவசாய வீட்டிலிருந்து வந்த பிள்ளை தான். உங்களுடைய கஷ்டங்கள் அத்தனையும் நான் பட்டிருக்கிறேன். அந்த கஷ்டம் எப்படி இருக்குங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். உங்களுடைய கஷ்டங்களை அறிந்து செயல்படுவேன். நிச்சயம் உங்களுக்கு ஒரு உண்மையானவனாக இருப்பேன். உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பவனாக இருப்பேன். எளிதில் உங்களை என்னை அணுகிறவனாக இருப்பேன். ஒரு முறை ஒரு மாற்றத்தை தாருங்கள். என் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் வாக்களிக்கிற எனது சொந்தங்கள் இடத்திலே கேட்கிறேன். வாக்காளர் வள்ளல்கள் இடத்திலே கேட்கிறேன். ஒரே ஒரு முறை மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு காட்டுமன்னார் கோயில் வாக்காளர் வள்ளலர் இடத்தில் கேட்கிறேன். 23ஆம் தேதி எந்திரத்தில் 7வது பட்டனை அழுத்தி அதில் மாம்பழ சின்னத்தில் உங்கள் வாக்குகளை இட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மருத்துவ சேவையிலிருந்து மக்கள் சேவைக்காக அரசியலுக்கு வந்துள்ள மருத்துவர் அன்பு சோழனை காட்டுமன்னார் கோயில் மக்கள் ஏற்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நேர்காணல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.